எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்படி ஒரு படம் இருக்குன்னு இப்போ இங்கே இருக்கிற பாதி பேர்த்துக்கு தெரியாது. நாம் எல்லோருமே கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். அப்படி என்ன படம்னு கேட்டிங்கன்னா, 2019 ஓடிடியில் ரிலீஸ் ஆகி பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி என பல விருதுகளை வாங்கிய படம் தான் மாடத்தி அண்ட் அன்ஃபேரி டேல். இதுதான் இந்த படத்தோட பேர். அன்ஃபேரி டேல் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபேரினா நியாயமற்ற அல்லது சமமற்ற அப்படின்னு அர்த்தம். டேல் அப்படின்னா கதை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த படம் ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க சீக்கிரம் போய் பாருங்கள். இந்த படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 30 நிமிஷம் 58 செகண்ட்ஸ் வருது. இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லீனா மணிமேகலை. ஸோ இவங்க தான் இந்த படத்தோட டைரக்டர் லீனா மணிமேகலை. இந்த மாதிரி மூவிஸை பற்றின கண்டென்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மூவி டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இந்த படத்தை பற்றி முழு விவரமாக பார்க்காம சும்மா மேலோட்டமாக சுருக்கமாக பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த படம் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும். அதனால் சும்மா சுருக்கமாக மேலோட்டமாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் மட்டும் சொல்கிறேன். புதுசாக கல்யாணமான ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் மாடத்தி கோயில் அப்படின்னு இடத்துல இருக்க ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே 2 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு போகிறப்போ அந்த கோயிலுக்கு போகிற வழியே மலையும் காடுமா இருக்குது. அப்போ பொண்டாட்டிக்கு மாதவிடாய் பிரச்சனை வருது. பொண்டாட்டி நாப்கின் கேட்குறா. இந்த காட்டுக்குள்ளே எப்படியும் கடையும் இருக்காது. சரி, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு போகிறப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு புருஷன் சொல்கிறான். அது வரைக்கும் தாங்காது, எனக்கு இப்போயே வேணும் அப்படின்னு பொண்டாட்டி கேட்குறா. அப்போது அங்கே தூரத்தில் ஒரு கூரை வீடு இருக்கிறத பார்க்குறாங்க. சரி, அவங்கள்ட்ட போய் நம்ம உதவி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கார அந்த வீட்டை நோக்கி போகிறான். பொண்டாட்டி இங்கேயே வெயிட் பண்ணுறான். அந்த கூரை வீட்டை நோக்கி போன புருஷன்காரனை ரொம்ப நேரமாக ஆளையே காணாம். பொண்டாட்டி வெயிட் பண்ணி பார்க்குறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவளே கிளம்பிடுறான். அந்த கூரை வீட்டை நோக்கி போய் பார்க்குறான். இவளும் அந்த கூரை வீட்டை நோக்கி போகிறான். அப்படி அங்கே போகையில் யாருமே இல்லை. வெள்ளை துணியால் வரைஞ்ச படங்கள் கூரை வீட்டை சுற்றி தொங்க விடப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த படத்தெல்லாம் பயத்தோடவும் ஆச்சரியத்தோடவும் பார்த்துக்கிட்டே கூரை வீட்டுக்குள்ளே போகிறான். அப்போது ஒரு குரல் அக்கா அப்படின்னு கூப்பிடுது. திரும்பி பார்த்தா ஒரு குட்டி பையன் நிற்கிறான். இவளுக்கு உடனே பயமாகிறது. இவன் அந்த பயத்திலே கேட்குறான், இங்கே என் புருஷன் வந்தார், நீங்கள் பார்த்தீங்களா தம்பி அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குட்டி பையன் இங்கே யாருமே வரலையேக்கா அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு அந்த குட்டி பையனை பார்த்து என்ன இங்கே ஒரே படமாக தொங்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குட்டி பையன் எல்லாம் நான் வரைஞ்சது தான்க்கா அப்படின்னு சொல்கிறான். அதில் வரைஞ்ச படங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு அப்பா அம்மா தன்னோட பிள்ளைய தோளில் போட்டு போகிற மாதிரி, அப்புறம் ஒரு கோயிலுக்குள்ளே சாமி அலங்காரத்தோடு நிற்கிற மாதிரி, ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே கண்ணு தெரியாத மாதிரி அதில் வரைஞ்சிருக்குது. அந்த குட்டி பையனை பார்த்தா அந்த பொண்ணு கேட்குறான், ஏன் தம்பி இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த குட்டி பையன் இந்த ஊரில் இருக்கவங்களாம் குருடாகி ரொம்ப வருஷம் ஆச்சுக்கா அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னு இந்த பொண்ணு கேட்குறா. இதுக்கப்புறம்தான் மாடத்திங்கிற சாமி எப்படி உருவாச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். இதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் நைட்டில் மட்டும்தான் வெளியே வரணும், பகலில் வெளியே வரக்கூடாது. இப்படி ஒரு கொடுமையான விதிகளை இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு விதிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை மையமாக கொண்டு கதை நகர்கிறது. சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களின் குரல் எப்படி புறக்கணிக்கப்படுகிறது என்பதையும் அந்த அநீதியின் விளைவுகள் எப்படி கொடூரமாக இருக்க முடியும் என்பதையும் இந்த படம் விளக்குகிறது. இந்த படத்தோட மைய கருத்து என்னன்னா, ஒரு பெண்ணோட ஆசைகளுக்கும் அவளது சமூகம் விதிக்கப்பட்ட கட்டாயங்களுக்கும் இடையே நடக்கும் போராட்டம் தாங்க இந்த படத்தோட மைய கதை. அப்புறம் இந்த படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். இந்த படம் ஒரு வழக்கமான கமர்ஷியல் படம் இல்லை, அதை மட்டும் எல்லோரும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பொழுதுபோக்காக மட்டும் பார்க்காம அதோட கருத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலை, அவர்களை எப்படி மற்றவங்க நடத்துகிறாங்க, பெண்களோட பாதுகாப்பின்மை,
ஆண்களோட காம வெறிக்கு எப்படி தாழ்த்தப்பட்ட பெண்கள் பலியாகிறாங்க, சாதி, பாலினம் இதையெல்லாம் பற்றி தான் இந்த படம் பேசுது. அப்புறம் முக்கியமாக அதிகாரம். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்களை எப்படி அதிகாரம் பண்ணுறாங்க. இந்த 2026 கூட இது மாதிரியான சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ கூட நாமெல்லாம் மயிலாடுதுறை சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நான் இந்த மதம், இந்த ஜாதி அப்படிங்கிறத வச்சு மற்றவங்கள ட்ரீட் பண்ண மாட்டேன், மற்றவங்கள ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னா, இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுக்கான டெஃபினேஷன் கொடுத்தேன்ல, அதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்காது. இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் விஷயம் ஆக்டிங். ஓவராலாக எல்லோரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்பவும் இயல்பாகவே நடிச்சிருக்காங்க. இதில் ஆக்டர்ஸ் யார், இந்த கிராமத்தில் உண்மையாகவே இருக்கவங்க யார் அப்படின்ற எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்காத அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா டிரெக்ஷன், இயக்கம். இந்த படத்தோட டைரக்டர் லீனா மணிமேகலை எல்லா சீன்ஸையும் ரொம்பவும் நேச்சுரலாகவே காட்டியிருக்காங்க. அண்ட் இது ரொம்ப தைரியமான முயற்சியும் கூட. அப்புறம் மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டைலாக்ஸ். கிராமத்தில் இருக்கவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படியே எல்லாரும் பேசியிருக்காங்க. இந்த படத்தோட நாலாவது பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா சினிமோட்டோகிராஃபி, ஒளிப்பதிவு. அந்த காடுகளையும் அருவிகளையும் ஆறுகளையும் இருட்டோட அழகையும் அதுவும் அந்த கேமரா மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அஞ்சாவது விஷயம் என்னென்னா இந்த படத்தோட பிஜிஎம். ஆறாவது விஷயம் என்னென்னா இந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங். ஆமாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த படத்தோட சவுண்ட் டிசைனிங். அண்ட் இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10க்கு 8.1 தாராளமாக கொடுக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல படம். இந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் இருக்கும். இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கானே ஒரு குட்டி பையன், அவன் கடைசியாக ஒரு டைலாக் சொல்லுவான். அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுலேருந்து ஒரு வாரம் மழை ஊரையே உலுக்கி எடுத்துருச்சு, அந்த வானத்துக்கே வலிச்சிருக்கும் அந்த அளவுக்கு. இந்த வசனம் மாதிரியே தாங்க நம்ம மனசும். இந்த படம் பார்த்து முடிக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம கண்ணில் கண்ணீரும் மனசில் ஒரு வலியும் இருக்கும். அண்ட் இதுதான் நம்ம சேனலில் போகிற ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லோரும் மறக்காமல் மூவி டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.